வாழையடி வாழையாக காஞ்சி மகா பெரிவா வாழ்ந்த காலத்தில் அவர் பக்தர்களுக்கு கூறிய வாக்குங்க. நம்ம தோட்டத்தில் பாருங்கள், 4 அடியில் குறை பிரசவமாக வாழை குலை வெளியே வந்திருக்குங்க. பக்கத்துலேயே அதோடய தாய் மரத்தையும் பாருங்கள். வணக்கங்க. நம்ம சிவசாய் இல்லம் சேனலில் ஆன்மீகம், வாஸ்து சாஸ்திரம், செடிகள் பராமரிப்பு, வீட்டை நேர்மறையாக வைக்கிறதுன பாசிட்டிவிட்டின்னு பல அரிய தகவல் கொடுத்துட்ருக்கோங்க. சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க நம்ம தோட்டத்தில் பார்க்கலாம். இது நம்ம வீட்டில் வளர்ந்த வாழை மரங்க. இதனுடைய தாய் மரம் பார்த்திங்கன்னா 15 அடி உயரத்தில் வந்துட்டு குலத்தள்ளுற மரம். ஆனால் இந்த மரம் இது தாங்க வாழையடி வாழை. அந்த குலை வரத்துக்கு முன்னாடியே தன்னுடைய இனத்தை வளர்த்துரும். இதுதான் காஞ்சி மகா பெரியவா வாழ்ந்த காலத்தில் தன்னுடைய பாகங்கள் எல்லாத்தையும் உபயோகமாக கொடுக்குற ஒரே இது செடி வந்து வாழை மரம். அதை நல்ல நீரூற்றி வளர்த்துவாங்க அப்படின்னு அப்போ அந்த காலத்தில் சொல்லிட்டு போயிட்டார். இந்த மரம் பாருங்கள், 4 அடி உயரம் கூட போலுங்க. கைக்கு எட்டுற தூரத்தில் அந்த வாழை கொலையை வெளியே வர வச்சுருக்கு. இது ஒரு குறப்பிரசவங்க. இந்த மரம் தான் 4 அடியில் குறப்பிரசவமாக இருந்தால் கூட தன்னுடைய சந்ததியை வந்து பாருங்கள், இவ்வளோ சின்ன மரத்தில் எவ்வளோ பெரிய இலைகள் பாருங்கள். இதுதான் வாழை மரத்துடைய ஸ்பெஷாலிட்டி. வாழையடி வாழை. அதனால் எல்லா இல்லத்திலும் வாழை மரம் வளர்த்துட்டே வரணுங்க. ஒரு தரப்பினர் வந்து வாழை மரம் வீட்டில் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. தவறுங்க. வாழை மரம் தாராளமாக வீட்டில் வளர்க்கலாம். ஆனால் அதோடய திசையை பார்த்து வளர்க்கணுங்க. நம்ம இல்லத்துடைய வடமேற்கு மேற்கு திசைகளில் நம்ம வந்து வாழை மரத்தை வாஸ்து பிரகாரம் வளர்த்து வரலாங்க. அந்த குலைகள் கூட இந்த திசையில் வந்தால் நல்லதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்குங்க. வடகிழக்கு, தென்கிழக்கு, கிழக்கு, வடக்கு, இந்த 4 திசைகளில் நம்மளுடைய வாழைக்குலை வந்து இல்லத்துக்கு நல்ல சுபிட்சம். ஆனால் இந்த குறப்பிரசவம் பாருங்கள், தென்மேற்கு திசையில் வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம வீட்டில் ஆல்ரெடி 3 கோலை கிழக்கு வடக்கு வந்திருக்கிறதால இதனால் ஒரு பெரிய ஒரு இஷ்யூ இல்லைங்க. இந்த 4 அடியில் வளர்ந்த மரத்துடைய தாய் மரம் குறைஞ்சது 15 அடி உயரமாக போயிட்டு தான் அந்த கொலையை அது வெளியே தள்ளி இருக்குது. நல்ல உரம் பராமரிப்பு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்குறோம். இருந்தாலும் ஏதோ ஒரு குறைபாடு காரணமாக இந்த மரம் வந்து 4 அடியில் கொலையை வெளியே தள்ளியிருக்கு. எல்லா மரம் செடிகளுக்கும் மாதம் ஒரு முறை தொழு உரம், மாட்டு சாணம் மற்றும் கனிர ஸ்டேஜில் கடலை புண்ணாக்கு கொடுப்போம். நல்ல இனிப்பு சுவையாக இருக்கும் வாழை மரம் எல்லார் இல்லத்துலேயும் எளிமையாக வளர்க்குறாங்க. இது இன்னொரு பக்கமாக வச்சுருக்கிற வாழை மரத்துடைய குலைங்க. சிவசாய் இல்லம் தோட்டத்தில் மரம், செடி, கொடி எதுவாக இருந்தாலும் நம்ம வேணான்னு தூக்கி போடுற காய்கறி கழிவுகளை உரங்களாக பதப்படுத்தி நம்ம கொடுத்து வரோன்றதை உங்களுக்கு சொல்லிட்டு வரேங்க. தகவல் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.